Good morning, boys. Today we are going to learn the poem My Hobby Reading. The topic of the poem is My Hobby Reading, written by Arunachalam Chandrasekharan. First, we see the warm-up activity. What are your leisure time activities? The first question is, what are your leisure time activities? The second question is, why do you do them? Why do you do them? And the third one, do you read books? Do you read books? And the last one, what types of books do you read? What types of books you read? அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய போயத்தோட தலைப்பு மை ஹாபி ரீடிங். எழுதியவர் அருணாச்சலம் சந்திரசேகரன். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ஆக்டிவிட்டி உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 53 இருக்கு பாருங்க. What are your leisure time activities? Leisure time. What is called as leisure time? When we are free, that is called as leisure time. At the time what we are doing, that is called as leisure time activities. Why do you do them? Second question. லெசர் டைம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதை தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, லெசர் டைம் ஆக்டிவிட்டீஸ். ஒய் டு யூ டூ தெம்? அதை ஏன் நாம் செய்கிறோம்? ஃபார் டைம் பாஸ், ஃபார் மேக்கிங் த டைம் பாஸ். எதனால் அதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அதை செய்கிறோம்? நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த டைமில் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தேர்ட் கொஸ்டின், டு யூ ரீட் புக்ஸ்? புக்கு வாசிப்பீங்களா? புக் வாசிக்கும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்கள் லெசர் டைமில் என்ன பண்ணுவீங்க, ஏன் பண்ணுறீங்க, உங்களுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உண்டா அப்படின்னு கொஸ்டின் யுவர் செல்ஃப். வாட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் டு யூ ரீட்? நீங்கள் என்னென்ன மாதிரியான வகைகளான புக்கெல்லாம் வாசிப்பீங்க? There are many types of books, history books and motivational books and economical books. Many types. அதில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் த டாபிக் ஆஃப் த போயம் இஸ் ரீடிங், ஸோ தே கிவ் த ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு ரீடிங். ஓகே, ஹாபி. வாட் இஸ் கால்ட் அஸ் ஹாபி? யூ கேன் see in the picture. Hobby, many types of hobbies, many types. First one you can see the photography, musical instrument, reading, painting and teaching, dancing and musical instruments. Many types of hobbies. What is hobby? நம்ம பொழுதுபோக்குக்காக பண்ணுற, நம்ம ஃப்ரீ டைம் ரிசல்ட் டைமில் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே என்னது, நமக்கு ஹாபியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஹாபியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். மெனி டைப்ஸ் ஆஃப் ஹாபிஸ். ஃபோட்டோகிராஃபி இருக்குது, டான்ஸிங் இருக்குது, ரீடிங் இருக்குது அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. மெனி டைப்ஸ் ஆஃப் ஹாபிஸ் பண்ணுறோம். ஹியர் த போயம் டீல்ஸ் வித் ரீடிங். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள போயம் எதை வச்சு டீல் பண்ணுறாங்க அப்படின்னா ரீடிங். த ஆத்தர், த போயட் அருணாச்சலம் சந்திரசேகரன் டீல்ஸ் வித் த ஹாபி ரீடிங். இங்கே நமக்கு நம்ம போயட் அருணாச்சலம் சந்திரசேகரன் எதை பற்றி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாபி ரீடிங், பொழுதுபோக்கு என்ன சொல்கிறாங்க, ரீடிங். ஓகே, we can go to the poem. Turn to page number 53. I am reading the poem. My hobby reading. My hobby is reading. It helps me in thought breeding. It takes me to places near and far. It keeps my rational doors ajar. It teaches me to cackle and cry. Without wings, it lets me fly. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. Arunachalam Chandrasekharan. Once again, my hobby is reading. It helps me in thought breeding. It takes me to places near and far. It keeps my rational doors ajar. It teaches me to cackle and cry with wings. It lets me fly. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. Written by Arunachalam Chandrasekharan. My hobby is reading. Hobby அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பொழுதுபோக்குக்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகள், நம்ம ஃப்ரீ டைமில், நம்ம லெசர் டைமில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள். My hobby is reading.
மை ஹாபி இஸ் ரீடிங். என்னுடைய பொழுதுபோக்கு என்ன? ரீடிங், வாசிக்கிறது, புத்தகம். இட் ஹெல்ப்ஸ் மீ, ஹெல்ப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், உதவி. சரியா? இட் ஹெல்ப்ஸ் மீ, அது எனக்கு உதவுகிறது. இன் தாட் பிரீடிங், இன் தாட் பிரீடிங், பிரீடிங் we know the meaning. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரீடிங் அப்படின்னா பழுகி பெருகுது. சரியா? ஹியர் தாட் பிரீடிங், தாட் அப்படிங்கிறது சிந்தனை. நம்மளுடைய சிந்தனை அதிகமாக பெருகுவதற்கு எது உதவி செய்கிறது? ரீடிங் த புக்ஸ், த ஹாபி ரீடிங். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ், பிளேசஸ்னா இடங்கள். இந்த பல இடங்களுக்கு இது என்ன வாசிக்கும் பழக்கம் என்ன பண்ணுகிறது? அழைத்து செல்கிறது. எப்படி? நம்ம நிறைய புக்ஸ் வாசிப்போம், புக்கு வாசிக்கும், அதில் அந்த ஆத்தர் வந்து சொல்லிப்போம், நான் இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, நான் அந்த கண்ட்ரிக்கு போனேன், அந்த இடம் எப்படி இருந்துச்சு, நான் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனேன், அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹி ரைட். அவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவருடைய புத்தகத்தில் ஹி ரைட், அவர் எழுதியிருக்கிறத நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? நம்ம இமேஜினரி அந்த இது நமக்கு என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக we can reach the place. That is here the meaning of the place look like that. It takes me to places near and far. என்ன பண்ண? நியர் அருகில், அண்ட் ஃபார் தூரமாக. எனக்கு அருகில் உள்ள தூரத்துக்கோ அல்லது தொலைவில் உள்ள தூரத்துக்கோ என்ன பண்ணுகிறது? இந்த ரீடிங் ஹேபிட் வந்து என்னை அழைத்து கொண்டு செல்கிறது. இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார். It keeps my rational doors. Rational, you can see the meaning. Rational, yeah, intelligence. First one breeding, procreation. Second one rational, intelligence. Intelligence பகுத்தறிவு இல்லைன்னா நமக்குள்ள அறிவு. சரியா? It keeps my rational doors ajar. Doors அப்படின்னா கதவுகள். Ajar, அஜோர் அப்படிங்கிற மீனிங் என்னன்னு பாருங்க. ஸ்லைட்லி ஓப்பன், கதவை திறத்தல். சரி, ஓப்பன் பண்ணுறது. இந்த வாசிங் பழக்கம் எனக்கு என்ன பண்ணுது? அறிவை திறக்கின்றது. இட் டீச்சர்ஸ் மீ டு கேக்கிள் அண்ட் கிரை. இட் டீச்சர்ஸ், டீச் பண்ணுது. இந்த ரீடிங் ஹேபிட் வந்து எனக்கு என்ன பண்ணுது? டீச் பண்ணுது. என்னது? டு கேக்கிள். கேக்கிள் அப்படின்னா யூ கேன் see in the glossary. கேக்கிள், இன்ஃபார்மல் லாஃப். இன்ஃபார்மல் லாஃப். சரியா? ஃபார்மல் லாஃப் அப்படிங்கிறது கியூட் ஸ்மைல், லைட்டாக சிரிக்க, புன்முறுவல் அப்படிங்கும். இன்ஃபார்மல் பயங்கரமாக சிரிப்பு. சரியா? புத்தகத்தை வாசித்தால் ஏதோ ஒரு காமெடி அந்த ஆத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னா அதை வாசித்தது நமக்கு என்ன பண்ணுறது? அடக்க முடியாத சிரிப்பு. அண்ட் ஆல்சோ க்ரை, அது மட்டும் இல்லாமல் அழுகவும் வைக்கிறது. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. வித்தவுட் விங்ஸ், விங்ஸ் அப்படிங்கிறது சிறகு. அந்த சிறகு இல்லாமல் என்ன பண்ண வைக்கிறது? வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. அது என்ன பண்ணுகிறது? என்னை பறக்க வைக்கிறது, ஒரு பறவை போல பறக்க வைக்கிறது. ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட். நான் ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுகிறேன். இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட், எல்லா குழந்தைகளும். இப்போ நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, உங்களை பார்த்து அந்த பாயிண்ட் சொல்கிறார். பாயிண்ட் யாரு? அருணாச்சலம் சந்திரசேகரன் சொல்கிறார். நான் ஆசைப்படுறேன், இஃப் ஆல் த சில்ட்ரன், இந்த குழந்தைகள் எல்லாரும் புக் வாசித்தால், in constructing a vigorous society then we shall succeed. In constructing அப்படிங்கிறது உருவாக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், வீடெல்லாம் உருவாக்குறாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்டிங். Here vigorous, what is the meaning of vigorous? Constructing பாருங்க, establish or create. Vigorous, powerful. என்ன சொல்றாரு? இந்த மாணவர்கள் எல்லாரும் புக் வாசிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, இன் கன்ஸ்ட்ரக்டிங் உருவாக்குதல், எ விகரஸ் பவர்ஃபுல் சொசைட்டி, ஒரு வலிமை மிகுந்த சமுதாயத்தை என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தைகளால் உருவாக்க முடியும். தென் we shall succeed. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண முடியும்? சக்சஸ், வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சந்திரசேகரன் சொல்கிறார். Once again I am repeating. My hobby is reading. It helps me in thought breeding. It takes me to places near and far. It keeps my rational doors ajar. It teaches me to cackle and cry. Without wings, it lets me fly. I wish if all the children could read. In constructing a vigorous society, then we shall succeed. அருணாச்சலம் சந்திரசேகர். வாசிக்கும் பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா போயிட்டு தன்னை பற்றி சொல்கிறார். ஃபர்ஸ்ட் மை ஹாபி, மை அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுறாரு? த போயட். சரியா? போயட். மை ஹாபி இஸ் ரீடிங். எனக்கு பழக்கம் இருக்கு, வாசிக்கும் பழக்கம்ங்கிறது. அது எனக்கு உதவுகிறது. இட் ஹெல்ப்ஸ் மீ, எனக்கு உதவுகிறது. இன் தாட் பிரீடிங்,
என்னுடைய சிந்தனைகளை பிரீட் பண்ணுகிறது, வீணா பெருக்கம் செய்கிறது. இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ். இந்த வாசிங் பழக்கம் என்னை அழைத்து பல இடங்களுக்கு என்ன பண்ணுகிறது, அழைத்து செல்கிறது. நியர் அண்ட் ஃபார், அருகிலோ அல்லது வெகு தொலைவிலோ என்ன பண்ணுகிறது, என்னை அழைத்து செல்கிறது. இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார். அது என்னது, சிந்தனைக்குண்டான கதவுகளை திறந்து விடுகிறது. இட் டீச்சஸ் மீ டு கேக்கிள் அண்ட் கிரை. இனி பலமாக சிரிக்கவும் வைக்கிறது, அதே சமயத்தில் அளவும் வைக்கிறது. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. சிறகுகள் இல்லாமல் என்னை பறக்க வைக்கிறது. ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் இன் கன்சிடரிங் vigorous society. நான் ஆசைப்படுறேன் எல்லா மாணவர்களும் எல்லா குழந்தைகளும் இதே மாதிரி வாசிக்கும் பழக்கம் எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா, இன் கன்சிடரிங் vigorous society, ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியை நம்ம என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். உருவாக்குவதன் மூலமாக நம்ம தென் we shall succeed. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சந்திரசேகர் அப்படிங்கிற போயிட்டு நமக்கு சொல்லு. You can see the glossary. Breeding, procreation, rational, intelligence, adjour, slightly open, cackle, informal love, constructing, establish or create, vigorous, powerful. Breeding, procreation, உருவாக்குதல், உருவாக்கி கொண்டே இருக்குதல், அடுத்தடுத்து உருவாக்கி கொண்டே இருக்குது. நம்ம சிந்தனை ஒரு சிந்தனை இல்லாமல் பல சிந்தனைகளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. ராஷனல் இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம். அஜார், ஸ்லைட்லி ஓப்பன், டோர்ஸ் அஜார் அப்படிங்கிற கதவை திறக்கிறது. கேக்கிள், இன்ஃபார்மல் லவ். கன்ஸ்ட்ரக்டிங், எஸ்டாப்ளிஷ் ஆர் கிரியேட், உருவாக்குதல். வெகரஸ், பவர்ஃபுல். வெகரஸ் சொசைட்டி, பவர்ஃபுல், சக்தி வலிமை மிகுந்த ஒரு சமுதாயத்தை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். You can see the question. Comprehension questions. First one, comprehension questions. What is the hobby of the poet? What is the hobby? What அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். What is the hobby of the poet? நமக்கு உள்ள இந்த போயம் எழுதிருக்காங்க, அந்த poetோட ஹாபி என்ன? நம்ம தலைப்பு பாட தலைப்புலேயே இருக்கிறது தானே. மை ஹாபி ரீடிங். ஆன்சர் அதுவே வந்து ரீடிங் இஸ் த ஹாபி ஆஃப் த poet. Reading is the hobby of the poet. What does adjour means? What does adjour means? Glossary இருக்கு பாருங்க. Adjour means slightly open. Adjour means slightly open. Can the poet fly without wings? Can the poet fly without wings? சிறகு இல்லாமல் அந்த poetஆல பறக்க முடியுமா? Yes, the poet can fly without wings by reading. Yes, ஆமா, the poet can fly, அந்த poetஆல பறக்க முடியும். without wings, சிறகு இல்லாமல் பறக்க முடியும். by reading, எதனால, வாசிப்பதினால் அவரால் பறக்க முடியும். What can children do to society if they read? children புத்தகம் வாசித்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? they can construct a vigorous society. What is the theme of the poem? The theme of the poem is reading in the leisure time or reading in the free time. That is the theme of the poem. Second one, on the basis of your understanding of the poem, pick the most suitable option to complete the statements. On the basis of your understanding of the poem, உங்களோட புரிதல், இந்த போயம் வாஸ்தவம்ல இப்போ படித்தோம்னா அந்த போயத்தில் உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிக் த மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட். இதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்கோ, மோஸ்ட் சூட்டபிள், எது அதிகமாக சூட்டாதோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், டிக் செய்ய வேண்டும். டேக் யுவர் பென்சில். ரீடிங் வேஸ்ட் மை டைம், ஹெல்ப்ஸ் மீ திங்க் டீப்லி அபவுட் எவ்ரிதிங், கீப்ஸ் மீ பிஸி, ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ரீடிங். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்டேட்மெண்ட். ரீடிங் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, வேஸ்ட் மை டைம், என்னுடைய நேரத்தை வீணாக்குகிறது. ஹெல்ப் மீ திங்க் டீப்லி அபவுட் எவ்ரிதிங், ஹெல்ப்ஸ் மீ திங்க் டீப்லி அபவுட் எவ்ரிதிங், எனக்கு எல்லாத்தையும் மட்டும் ரொம்ப அதிகமான புரிதலை கொடுக்கிறது. கீப்ஸ் மீ பிஸி, நான் எப்போதும் பிஸியாக வைத்துள்ளது. ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ரீடிங், எனக்கு சிந்தனையை பிரீடிங் செய்கிறது. Yeah, the answer one is the last one, helps me in thought reading. Second one, my hobby, என்னுடைய பொழுதுபோக்கு, என்னுடைய ஹாபிஸ், பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். arguing in the court, working in hospitals, taking me for an year, selling goods in a wholesale market. என்னுடைய ஹாபி என்ன பண்ணுது, நீ
ஆர்கியூயிங் இன் த கோர்ட், ஒரு கோர்ட்டில் ஒரு சபையில் எனக்கு ஆர்கியூ பண்ண வைக்க, ரெண்டு பேருக்கு இடையில ஆர்கியூ பண்ண வைக்கிங்க. ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், என்னுடைய ஹாபி வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண வைக்கிறது. டேக்கிங் மீ ஃபாரன், என்னுடைய ஹாபி வந்து என்னை தொலைவாகவும் அருகிலும் அழைத்து செல்கிறது. செல்லிங் குட்ஸ் இன் எ ஹோல்சேல் மார்க்கெட், ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் என்னைய பொருட்களை விற்க வைக்கிறது. என்னுடைய ஹாபி என்ன அப்படிங்கிறது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்ணுது? ரீடிங் புக்ஸ் டேக்ஸ் டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார், அருகில் உள்ளதுக்கோ தொலைவில் உள்ளதுக்கோ என்ன பண்ணுகிறது? அழைத்து செல்கிறது. என்னுடைய ஹாபி வந்து அழைத்து செல்கிறது. And the third one, reading. Reading helps me to weep and cry. Lets me fly without wing. Works in fields to produce food. Helps me asleep quickly. Reading மறுபடியும் எனக்கு என்ன பண்ணுகிறது? Helps me to weep and cry. ஏங்கவும் அழுகவும் வைக்கிறது. லெட்ஸ் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ், சிறகில்லாமல் என்னை பறக்க வைக்கிறது. ஒர்க்ஸ் இன் ஃபீல்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட், டு ப்ரொடியூஸ் ஃபுட், உணவுப் பொருட்களை உருவாக்க. ஃபீல்டு அப்படிங்கிறது வயல்வெளிகளில் எனக்கு உணவுப் பொருட்களை உருவாக்க வைக்கிறது. ஹெல்ப்ஸ் மீ அஸ்லீப் குயிக்லி, சீக்கிரமாக தூங்குவதற்கு உதவி செய்கிறது. ஆன்சர் ஒன் இஸ் பி. லெட்ஸ் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ், என்ன பண்ணுகிறது? சிறகில்லாமல் பறக்க வைக்கிறது. The last one, reading. Blesses the children who read. Second one, helps the children to construct society. Third, blesses the teachers who teach. Fourth, blesses the farmers who produce food. Reading blesses the children who read. வாசிக்கிற குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறது. ஹெல்ப்ஸ் டு சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி, ஒரு நல்ல சமுதாயத்தை, பவர்ஃபுல் சொசைட்டியை உருவாக்குவதற்கு உதவி செய்கிறது. பிளஸஸ் த டீச்சர்ஸ் ஹூ டீச், அதை டீச் பண்ணுறவங்களை ஆசீர்வதிக்கிறது. பிளஸஸ் த ஃபார்மர்ஸ் ஹூ ப்ரொடியூஸ் ஃபுட், உணவு தயாரிக்கிற ஃபார்மர்ஸாக ஆசீர்வதிக்கிறது. ஆன்சர் ஒன் பி. ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி. And turn to next page. Complete the table given below in order to understand the poem better. The poet mentions uses of reading. Thought reading opens rational doors, fly without wings, constructing society. The lines in the poem describe the uses, the rhymes used in the lines, meaning of the line. இந்த லைன் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? இல்லை, த லைன்ஸ் போயம் டிஸ்கிரைப் த யூசர்ஸ், அந்த லைனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? அது என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. த ரைம்ஸ் யூஸ்ட் இன் த லைன்ஸ், என்னென்ன ரைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எழுதணும். மீனிங் ஆஃப் த லைன், அந்த லைனோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத யூ கேன் ரைட் இன் த பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். Figure of speech. A figure of speech is a word or a phrase which gives a separate meaning from the normal one. It means something more than it seems to seem. It is used figuratively to give an implied meaning to the given context. It can either be used to make comparisons or even to insist repetition and or exaggeration. Figures of speech provide a dramatic effect. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் கிவ்ஸ் எ செப்பரேட் மீனிங் ஃப்ரம் த நார்மல் ஒன். சாதாரண அதில் வந்து ஒரு வேறுபட்ட மீனிங் என்ன பண்ணோம் கொடுக்கும். இட் மீன்ஸ் சம்திங் மோர் தென் இட் சீம்ஸ் டு மீன். நார்மலாக பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் அண்ட் உள்ளார்ந்த கருத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கிவ் அன் இம்ப்ளைட் மீனிங் டு த கிவன் கண்டெஸ்ட். அது வந்து என்ன பண்ணுகிறது, ஒரு வேறு ஒரு இமேஜ் அது என்ன பண்ணுகிறது, ஃபிகரேட்டிவ்லாம் மீனிங்கை கொடுக்கின்றது. இட் கேன் எதர் பி யூஸ் டு மேக் கம்பேரிசன், கம்பேர் பண்ணுற ஒப்பீடு செய்வதில் யூஸ் பண்ணலாம். ஆர் ஈவன் டு இன்சிஸ் ரிப்பீட்டேஷன் ஆர் எக்ஸாக்ரேஷன், ரிப்பீட் பண்ணுறதுல யூஸ் பண்ணலாம். ஆர் எக்ஸாக்ரேஷன். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரொவைட் ட்ராமாட்டிக் எஃபெக்ட், அது வந்து ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்டை நமக்கு போயத்தில் என்ன பண்ணுறது கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் two or more words which have the same sound. Words rhyme if they have similar sounds when said aloud. Rhyming words usually occur at the end of the lines in a poem. Rhyming words make poems or songs fun to sing. Rhyming words அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். Here also we are going to study the rhyming words. Two or more words which have the same sound. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்று போக sound. Sound means ஒலியை உடையது. Words rhyme if they have similar sounds when said aloud. சிமிலர் சவுண்ட்ஸ் முடியும் போது எப்படி இருக்கும், ஒரே சவுண்டாக முடிகிற மாதிரி இருக்கும்.
சத்தமாக சொல்லும்போது முடியும் போது எப்படி இருக்கும் அந்த சவுண்ட், நாட் த லெட்டர்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ்வலி அக்கர் அட் த எண்ட் ஆஃப் த லைன்ஸ் இன் எ போயம். ரைமிங் வேர்ட்ஸ் வழக்கமாக எங்கே இருக்கும்? போயத்தோட கடைசியில் இருக்கும். ரைமிங் வேர்ட்ஸ் மேக் போயம்ஸ் ஆர் சாங்ஸ் ஃபன் டு see. ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும்போது நமக்கு அந்த போயம் பாடுவதற்கும் எப்படி இருக்கும்? இட்ஸ் லுக் லைக் எ ஃபன். கீழே உங்களுக்கு ஒரு சின்ன போயம் கொடுத்துருக்காங்க. Yeah, below you can see a small poem. A tiny little plant, a tiny little plant. Deep in the heart of the little seed, lay buried so deep. A tiny little plant fast asleep. Out came the bright sunshine, down cut its light into the seed too bright. A little plant woke up to see how bright the world might be. A tiny little பிளான்ட், ஒரு விதையிலேருந்து ஒரு சிறு செடி எப்படி வெளியே வரக்குங்கிறது போயிட்டு தன்னுடைய கற்பனையில் சொல்லியிருக்காரு. இட் கம்ஸ் டு see the sun. சரி, இதில் நமக்கு அந்த ரெட் கலரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? செகண்ட் லைனில் பாருங்கள், டீப். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வி see ரைமிங் வேர்ட்ஸ் occur in the last of the line. அந்த சென்டென்ஸோட இந்த லைனோட கடைசியில் தான் அது என்ன பண்ணும்? இருக்கும். அந்த சென்டென்ஸ் லைனோட கடைசியில் தான் நமக்கு என்ன பண்ணும்? அக்யூர் ஆகும். டீப் இன் த ஹார்ட் ஆஃப் எ லிட்டில் சீட், லே பரிட் so deep. A tiny little plant fast asleep. Deep asleep. Deep asleep. ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா டீப், ஈப், அஸ்லீப், ஈப் ரெண்டுமே எப்படி பண்ணுது? ஒரே மாதிரி முடிகிறது. அதனால டீப் அஸ்லீப் ரைமிங் வேர்ட். Out came the bright sunshine, down cut its light into the sea too bright. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இருப்பாங்க. செகண்ட் லைட், பிரைட், லைட், பிரைட். லைட் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு லைட் இட் சவுண்டில் முடியும். அண்ட் பிரைட் ரெண்டுமே முடியும் போது சவுண்டு தான் பார்க்கணும், லெட்டர்ஸ் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. அந்த லாஸ்ட் டூ லைன், a little plant woke up to see how bright the world might be. சி, பி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரைமிங் வேர்டு வந்து அந்த லைனோட கடைசியில் மட்டும் தான் பார்க்கணும், இடையில எதுவுமே பார்க்கக்கூடாது. சி அண்ட் பி, சி பி இ சவுண்டில் என்ன பண்ணுது? முடிகிறது. Turn to next page. Answer the following. List the rhyming words in the first 3 lines. List the rhyming words in the first 3 lines. முதல் 3 லைனில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸில் நமக்கு என்ன இருக்கு? டீப், அஸ்லீப் ரெண்டு ரைமிங் வேர்டு இருக்கு. டீப் அண்ட் அஸ்லீப். விச் வேர்ட் இந்த போயம் ரைம்ஸ் வித் லைட்? லைட்டோட சேர்ந்து வரக்கூடிய ரைம்ஸ் இந்த போயத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு பிரைட். அந்த செகண்ட் ஸ்டென்ஸில் லாஸ்ட் பாருங்க, இன்டு த சீட் டூ பிரைட், லைட், பிரைட். And next one is rhyme scheme. A rhyme scheme is a specific pattern used in a poem which determines which lines rhyme in the poem. Poets write poems with a rhyme scheme or a pattern. It is the arrangement of rhymes in a poem or a stanza. Rhyme scheme is a specific pattern used in a poem which determines which lines rhyme in the poem. Poet writes poem with a rhyme scheme or a pattern. It is the arrangement of rhymes in a poem or a stanza. Rhyme scheme rhyming word பார்த்தோம். நம்ம இப்போ rhyme scheme. Rhyme scheme அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், ஒரு முறைப்படி எழுதியிருப்பாங்க. அது என்ன முறைப்படி அப்படிங்கிறத தான் போயம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள். Upon a nice mid-spring day, let's take a look at nature's way. Breathe the scent of nice fresh air. Feel the breeze within your hair. The grass will poke between your toes. Smell the flowers with your nose. Clouds form shapes within the skies, and light will glisten from your eyes. Already we saw about the rhyming words. Rhyming words occur in the last of the line. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரைமிங் வேர்ட்ஸ் எங்கே தான் இருக்கும்? அந்த லைனோட கடைசி முடிவில் இருக்க வேர்டு, லாஸ்ட் வேர்டு, அந்த வேர்டை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அண்ட் தட் த சேம் பேட்டர்ன் இஸ் ஆல்சோ அப்ளை ஹியர். ரைமிங் ஸ்கீமுக்கும் நமக்கு என்ன தான் அதே மாதிரி அந்த லைனில் இருக்க லாஸ்ட் வேர்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்க எந்த வேர்டுமே நமக்கு தேவை கிடையாது. த லாஸ்ட் வேர்டு ஒன்லி.
Here you can see day way. First two line இருக்கிறத பாருங்க day way. இது வந்து ரைமிங் வேர்டா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் லாஸ்ட் எப்படி முடியும் போது ஒன்றாக முடிகிறது. day way a சவுண்ட்ல முடிகிறது. அதனால நம்ம என்ன பண்றோம் டேல இப்போ ஃபர்ஸ்ட் we can put a ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம a போடுறோம். the next line அதே மாதிரி முடியுது. ரைமிங் வேர்டோட முடியுது. சேம் அதே a கீழே என்ன பண்ணிடுறோம் எழுதிடுறோம். தேர்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு பாருங்க add and the fourth line have. இப்போ ஃபர்ஸ்ட் a டேக்கும் airக்கும் ரைமிங் கிடையாது. they are not rhyming words. day add ரைமிங் வேர்ட் கிடையாது. அதனால அதில் நம்ம என்ன பண்றோம் be யூஸ் and be அதுக்கடுத்து air hair ரெண்டுமே ரைமிங் வேர்ட். ஆனால் அந்த ஏர்ல என்ன போட்டிருக்கோம் பி போட்டிருக்கோம். அதே பியை ஏர்லேயே நம்ம என்ன பண்றோம் எழுதிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் டோஸ் நோஸ். டோஸ் நோஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க ஏல டேயும் டோஸும் ரைமிங் கிடையாது. ஏர் டோஸும் ரைமிங் கிடையாது. ஆனால் ஏயும் கிடையாது பியும் கிடையாது. தென் வி கேன் புட் சி. அதனால நம்ம என்ன பண்றோம் சி அப்படின்னு எழுதுறோம். அண்ட் டோஸ் நோஸ் இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். டோஸ் நோஸ் ஆனால் டோஸ்க்கு நேரம் என்ன இருக்கு சி இருக்கு. அதே தான் நோஸ்க்கு நேரம் வரும் சி. அண்ட் லாஸ்ட் டூ ஸ்கைஸ். ஸ்கைஸ் ஃபர்ஸ்ட் ஏ பார்க்கும் டே மேட்ச் ஆகும். டே ஸ்கைஸ் நோ ரைமிங். ஏர் ஸ்கைஸ் நோ ரைமிங். டோஸ் ஸ்கைஸ் நோ ரைமிங். அண்ட் ஏ பி சி மூணுமே நமக்கு மேட்ச் ஆகலை. அதனால என்ன பண்ணுறோம் we can write டி டிஏ எழுதியிருக்கோம். ஸ்கைஸ் ஐஸ் இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதனால என்ன பண்ணுறோம் டிக்கு நேரம் டிஏ எழுதிக்கிறோம். The rhyme scheme of this poem can be determined by the end word in each line. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே லாஸ்ட் வேர்டு கடைசி அந்த லைனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் மென்ஷன் பண்ணுறோம். The first line ends with the word day and the second line ends with the way. As both words rhyme with other, they are given the letter A. The third line ends with the word a and the fourth line ends with hair. These two words do not rhyme with the ending words of the first two lines, so they can given the letter B and so on. We get a rhyme scheme AA, BB, CC, DD for this poem. In the rhyming scheme AA, BB, CC, DD. Answer the following. Identify the rhyme scheme of the given short poem. You have to identify. My dog likes bones. He eats them up. He is very sweet. He is just a pup. இதில் என்ன ரைமிங் ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். Complete this poem on your own with a ABAB rhyme scheme. Here two lines. Peas purged hot. Peas purged cold. இதில் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ABAB அப்படிங்கிற பேட்டர்னில் யூ ஹாவ் டு கன்சிடர். நீங்களே என்ன பண்ணணும் எழுத வேண்டும். And page number 57 parallel reading. Good books. Good books are friendly things to own. If you are busy, they will wait. They will not call you on the phone or wake up if the hour is late. They stand together row by row upon the low shelf or the high. But if you are lonesome, this you know, you have your friend or two nearby. The fellowship of book is real. They are never noisy when you are still. They won't disturb you at your meal. They will comfort you when you are ill. The lonesome hours they will always serve. When slighted, they will not complain. And though for them you have ceased to care, your constant friends they will still remain. Good books your faults will never see, or tell about them round the town. If you would have their company, you merely have to take them down. They will help you pass the time away. They'll counsel give if that you need. He has true friends for night and day, who has a few good books to read. It good guest. இந்த புக்கில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க குட் புக்ஸ் அப்படிங்கிற போயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. யூ கேன் ரீட் அண்ட் என்ஜாய் த போயம் அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரைம் ஸ்கீம் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ். இந்த போயம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைம் ஸ்கீமும் ரைமிங் வேர்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சி த ஃபர்ஸ்ட் 4 lines. நமக்கு ரைம் ஸ்கீம்னாலும் சரி ரைமிங் வேணாலும் சரி
லாஸ்ட் வேர்டு மட்டும் அந்த லைனோட லாஸ்ட் எண்டிங் வேர்டு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஹியர் த 4 எண்டிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஓன், வெயிட், ஃபோன், லேட். ஃபர்ஸ்ட் ரைமிங் கண்டுபிடிக்கும். ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், லெட்டர்ஸ் கிடையாது, சவுண்ட். சரியா? ஓன், வெயிட். ஓன், வெயிட் ரெண்டும் மேட்ச் ஆகலை. ஓன் வேறு மாதிரி இருக்கு, வெயிட் வேறு மாதிரி இருக்கு. ஓன், ஃபோன். ஓன், ஃபோன் மேட்ச் ஆகுது. ஓன், ஃபோன் ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்படின்னா ரைமிங் வேர்டு வந்து ஓன் ஹைஃபன் ஃபோன். அண்ட் ஓன், லேட் மேட்ச் ஆகலை. அந்த இடத்துல வெயிட், லேட். வெயிட், லேட் ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ வெயிட், லேட் ரைமிங் வேர்டு. ரெண்டு ரைமிங் வேர்டு கண்டுபிடிச்சாச்சா? அண்ட் ரைம் ஸ்கீம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓனுக்கு ஏ போட்டுறோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங்க்கு நம்ம ஏ போட்டாச்சு. ஓனுக்கு அடுத்தது வெயிட் இருக்கு, செகண்ட் லைனில் வெயிட் இருக்கு. ரெண்டும் மேட்சாக தான் பார்க்கும். ஓன், வெயிட் மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆகலைன்னா அதுக்கு நேரம் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? பி எழுதியாச்சு. அண்ட் தேர்ட் லைன் பார்க்கும். ஓன், ஃபோன் மேட்ச் ஆகுது. ஓன், ஃபோன். ஆனால் ஓனுக்கு நேரம் என்ன எழுதியிருக்கோம்? ஏ எழுதியிருக்கோம். அதே ஏ ஃபோனுக்கு நேரம் எழுதிடும். அண்ட் லாஸ்ட் ஒன் லேட். ஓன், லேட் மேட்ச் ஆகலை. வெயிட், லேட் மேட்ச் ஆகுது. வெயிட்டுக்கு நேரம் பி இருக்கு, அதே பி என்ன நேரம் லேட்டுக்கு நேரம் எழுதிடும். த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம் இஸ் ஏபி ஏபி. இப்படி தான் நம்ம மீதி இருக்கிற ரிமைனிங்க்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.